இப்போ கீரை நைட் சாப்பிடக்கூடாதுன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ரெஃப்ரிஜிரேட்டர் கிடையாது. வெள்ளாரக்கீரை மைண்டுக்கு நல்லது. ஸோ எக்ஸாம் டைம் வந்தோடனே எல்லாரும் வெள்ளாரக்கீரை கொடுப்பாங்க. அது பிரயோஜனம் இல்லை. முதல்லேருந்தே கொடுத்தா மெமரி பெட்டர் ஆகும். போனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை சவுத்தில் ரொம்ப காமன். வீடுக்கு வீடு, தெருக்கு தெரு. முருங்கைக்கீரை நிச்சயமாக அப்படி சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதில் ஃபைபர் ஜாஸ்தி. தாளிச்சுட்டு அந்த கீரையை போட்டு நல்லா அப்படியே ஒரு சுண்டல் மாதிரி பண்ணும். இப்போ கீரையும் தயிரும் சேர்ந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேசிக்காக கீரையே டைஜஷனுக்கு கஷ்டம். மெயினாக அரைக்கீரை, சிறுகீரை இதெல்லாம் சில பேருக்கு ஒத்துக்காது. காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். கீரை டெய்லி சாப்பிடலாமா, அதை பற்றி பேச போகிறோம். இப்போ கீரைன்னு எடுத்திங்கன்னா நம்ம ஊரில் 16லேருந்து 18 வித கீரை கிடைக்கிது. சிறுகீரை, அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, முளைக்கீரை, இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிகிட்டே போகலாம். இதுலேயே வெந்தயக்கீரையில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா இலசாக இருக்கிறதும் எடுப்பாங்க, பெருசாக இருக்கிறதையும் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கணக்கு போட்டால் நிறைய கீரை இருக்குது. பட் கீரையில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நார் சத்து இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது, அயர்ன் சத்து இருக்குது, பி விட்டமின் இருக்குது, அண்ட் ரொம்ப ஈஸியாக குக் பண்ண ஒரு விஷயம். ஸோ இந்த காலகட்டத்தில் டைம் இல்லைன்னு சொல்கிறது, கீரை குயிக்காக குக் பண்ணுற ஒரு விஷயம். பட் அதை க்ளீன் பண்ணி கட் பண்ண டைம் ஆகும். ஸோ இந்த கீரைங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பட் பச்சையாக கீரையாக அரைச்சி நம்ம ஊரில் சாப்பிடக்கூடாது. வெளிநாட்டில் பேபி ஸ்பினாச்சுன்னு வாஷ் பண்ணி விற்கிறாங்க, அதை அப்படியே அரைச்சி குடிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஊரில் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம இருக்கிறது ட்ராபிக்கல் கண்ட்ரி. நம்ம அந்த அலம்பி அதை வச்சு இது பண்ணோன்னா கெட்டு போயிடும் முதல்ல. ரெண்டாவது, கீரை நிறைய அதில் மண் இந்த மாதிரி பல விஷயம் இருக்கும். அதை நீட்டாக வாஷ் பண்ணி, இப்போ எல்லா வெஜிடபிளுமே நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணால், கீரை மாத்திரம் நம்ம எல்லா வெஜிடபிளும் என்ன சொல்லுவோம்னா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லுவோம். கீரை மாத்திரம் கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அண்ட் 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணுங்கோ. அந்த மண்ணெல்லாம் ஃபுல்லாக போன அப்புறம் வாஷ் பண்ணுங்க. அதனால வெளியில் கீரை சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க். ஏன்னா அவங்க எவ்வளோ சுத்தமாக அதை க்ளீன் பண்ண போகிறாங்கிறது ஒரு பெரிய குவெஸ்டின். இப்போ கீரையிலேயே என்ன பெனிஃபிட் இப்போ பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை சவுத்தில் ரொம்ப காமன். வீடுக்கு வீடு, தெருக்கு தெரு இருக்கும். இது முரிங்கா அப்படின்னு பேர் வச்சு உலகம் பூரா போய் சூப்பர் ஃபேமஸாக வந்துடுச்சு. அதனால எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கேப்சியூலில் முரிங்கா பவுடர் போட்டு விற்கிறாங்க. அதை அப்படியே முழுங்குறாங்க. இப்போ இந்த பவுடரை வேக வச்சாங்களா, ரோஸ்ட் பண்ணாங்களா, பாயில் பண்ணாங்களா, இதெல்லாம் பெரிய குவெஸ்டின் மார்க். ஏன்னா பாயில் பண்ணாத, ரோஸ்ட் பண்ணாத, வேக வைக்காத கீரையை சாப்பிடக்கூடாது. இந்த பேபி ஸ்பினாச் சாப்பிட்றாங்க வெஸ்ட்லன்னு நம்ம அதை பண்ண முடியாது. அதுவும் முருங்கைக்கீரை நிச்சயமாக அப்படி சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதில் ஃபைபர் ஜாஸ்தி. அதை வேக வச்சு சாப்பிட்டாதான் நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகி அதோட பெனிஃபிட் கிடைக்கும். அது கால்சியம் அப்சார்ப்ஷன், அயர்ன் அப்சார்ப்ஷன், அதில் இருக்கிற நார் சத்தோட பெனிஃபிட் இல்லை எது வரணும்னாலும் புரத சத்து அது டைஜஸ்ட் ஆனாதான் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி கேப்சியூலில் முருங்கா பவுடரை சாப்பிட்றது இதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு பவுடர் வாங்கி வச்சிங்கன்னா கூட அதை எதையா ஒன்றில் வச்சு கொதிக்க வச்சு, இப்போ ஒரு உப்புமா பண்ணுறீங்க, கடைசியில் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி அப்படி சாப்பிடுங்க. அதை ராவாக பண்ணுறத சாப்பிடவே சாப்பிடாது. டெய்லி கீரை சாப்பிடலாமா? அவசியமே இல்லை. வாரத்தில் 2 தடவை இல்லை 3 தடவை, அதுக்கு மேலே கீரை சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்று, கீரை சாப்பிட்ற அன்னைக்கு மோஷன் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா ஃபைபர் ஹையாக இருக்குது, குவான்டிட்டியை பொறுத்து இருக்கு. அதனால கீரை நீங்கள் ட்வைஸ் இல்லை 2 தடவை இல்லை 3 தடவை சாப்பிட்டா போதும். இப்போ நம்ம ஊர் காயை பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் தான் ஹையஸ்ட் பயோடைவர்சிட்டி வெஜிடபிள்ஸில். 75 வித காய்கறிகள் இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீன்ஸே 5 விதம், வாழைத்தண்டு, வாழைப்பூ,
அதுக்கப்புறம் கீரை 16 விதம், அப்புறம் புஷ்ணிக்காய், சொரைக்காய், பொடலங்காய், பீர்க்கங்காய், இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிட்டே போனீங்கன்னா கத்திரிக்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. 75 டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸ். இதுல கத்திரிக்காய் ஒன்று தான். ஆனா எங்க நியூட்ரிட்டிவ் வேல்யூ புக்கை பார்த்தா 32 வித கத்திரிக்காய்க்கு நியூட்ரிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கவுண்ட் பண்ணீங்கன்னா 100க்கு மேலே போயிடும். ஏன்னா கத்திரிக்காவே 30, அவரைக்காய் 16, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அதனால இவ்வளோ காய் இருக்கிறதே ஒரே கீரையை திருப்பி திருப்பி சாப்பிடணுமா? அவசியமே இல்லை. நம்ம வாரத்தில் 2 தடவை இல்லை 3 தடவை சாப்பிட்டா தாராளமாக போகிறோம். எல்லா காயிலையும் அந்தந்த பெனிஃபிட் இருக்கு. நம்ம எல்லா வித காய், வாழைத்தண்டோ, வாழைப்பூவோ, அவரைக்காவோ, எதுவா இருந்தாலும் அதை சாப்பிடலாம். கிரீன் கலர், ஆரஞ்சு கலர், ரெட் கலர், இல்லை நாட்டு காய்கறிகள், இந்த மாதிரி சாப்பிட சாப்பிட ஹெல்த் வரும். நம்ம என்ன பண்றோம்? உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, கண்ணக்கிழங்கு, டாப்பியோக்கா, இந்த மரவள்ளி கிழங்கு, இதெல்லாம் நிறைய சாப்பிட்றோம். அப்படி பண்ணக்கூடாது. அது எப்பாவது சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம சொன்ன பல வித காய் நிறைய சாப்பிடலாம். ஸோ கீரை சில பேருக்கு ஒத்துக்காது. மெயினா அரைக்கீரை, சிறுகீரை, இதெல்லாம் சில பேருக்கு ஒத்துக்காது. முருங்கைக்கீரை கூட எல்லாருக்கும் ஒத்துக்கும்னு சொல்ல முடியாது. டைஜஷன் நல்லா இருந்தால் தான் இந்த 3 கீரையை சாப்பிட முடியும். சிறுகீரை, அரைக்கீரை, முருங்கைக்கீரை. ஸோ இதை யாருக்கு டைஜஷன் கஷ்டமாக இருக்கோ அவங்களுக்கு சூப் மாதிரி பண்ணி கொஞ்சம் வடிகட்டி கொடுக்கணும். மற்றவங்க எல்லாரும் தாராளமாக சாப்பிடலாம். முருங்கைக்கீரை அதுவும் வேக வைக்கிற டைப்பு வேற இருக்கு. இதை தாளிச்சுட்டு அந்த கீரையை போட்டு நல்லா அப்படியே ஒரு சுண்டல் மாதிரி பண்ணுவோம். இதை நிறைய தண்ணி ஊற்றி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு கீரைக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணலாம். இப்போ கீரையை பொறுத்தவரையிலும் டைஜஷன் வேணும்னா வெந்தயக்கீரை பெஸ்ட்டு. அண்ட் எலசா இருக்கிற வெந்தயக்கீரையில நம்ம சப்பாத்தியில் போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். இல்லை குழம்புல தானுக்கு, அதாவது வெஜிடபிளுக்கு பதில் போடலாம். வெள்ளாரக்கீரை மைண்டுக்கு நல்லது. ஸோ எக்ஸாம் டைம் வந்தவுடனே எல்லாரும் வெள்ளாரக்கீரை கொடுப்பாங்க. அது பிரயோஜனம் இல்லை. முதல்லேருந்தே கொடுத்தா மெமரி பெட்டர் ஆகும். கீரையில பேசிக்கா அயர்ன் கண்டென்ட் இருக்கிறதுனால இது ஹீமோகுளோபினை பெட்டர் ஆகும் ரெகுலரா சாப்பிட்டா. ரெண்டாவது, இதுல கால்சியம் இருக்கிறதுனால போனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ரெகுலரா சாப்பிட்டா அட்லீஸ்ட் 2-3 times a week நம்மளுக்கு போன் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நார் சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கலை தவிர்க்கும். இப்போ நிறைய பேர் கான்ஸ்டிபேஷன், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால பைல்ஸ், ஹெமராய்ட்ஸ், இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வருது. இதை தவிர்க்க கீரை அண்ட் அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகும்னா அரைக்கீரை, சிறுகீரை, முருங்கைக்கீரை, இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ கீரை நைட் சாப்பிடக்கூடாதுன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ரெஃப்ரிஜரேட்டர் கிடையாது. ஸோ காலையில் அவங்க கீரை பண்ணிட்டு அவங்க சாயங்காலம் 8 மணிக்கு அந்த கீரையை சாப்பிட்டா நிச்சயமா கெட்டு போயிருக்கும். அதனால இந்த காலத்துல நம்ம காலையில பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா மைல்டா சுட வச்சு நைட்டு சாப்பிடலாம். இல்லை குழம்பு லைட்டா சுட வச்சு அதுல கீரை போட்டு கூட சாப்பிடலாம். ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது, ஏன்னா பி விட்டமின் திருப்பி போயிடும். ஸோ அதனால கீரை நைட்டும் சாப்பிடலாம், பட் லைட்டா ஹீட் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ கீரையும் தயிரும் சேர்ந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேசிக்கா கீரையே டைஜஷனுக்கு கஷ்டம். ஏன்னா நார் சத்து நிறையா இருக்கு. தயிரா சாப்பிட்டா சில பேருக்கு ஒத்துக்காது. ஸோ ரெண்டும் சேர்ந்து சாப்பிட்டா அவங்களுக்கு இன்டைஜஷன் வரலாம், அதுக்கு ஒசரம் சொல்றாங்க. பட் தயிர் கீரைன்னே ஒரு ரெசிபி இருக்கு. அது முடிஞ்சா மோர் கீரை, தயிர் கீரைன்னு சொல்லுவாங்க. இது யாருக்கு டைஜஷன் நல்லா ஆகுமோ அவங்க தான் சாப்பிட முடியும். அதே மாதிரி கீரையும் முட்டையும் சேர்ந்து சாப்பிடலாமா? முட்டையும் ஹெவி ஆன் டைஜஷன், கீரையும் ஹெவி ஆன் டைஜஷன். ஸோ உங்க டைஜஷன் நல்லா இருந்தால் தான் அது ரெண்டும் சேர்ந்து சாப்பிட முடியுமே, இல்லைன்னா சேர்ந்து சாப்பிட முடியாது. ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சேரக்கூடாத விஷயம் முட்டை அண்ட் கீரை சேர்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைரியாவே போக ஆரம்பிச்சிடும். அதனால பார்த்து கொடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கீரை எப்பப்போ யூஸ் பண்ணோம், அதோட பெனிஃபிட்ஸை பற்றி பேசினோம். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.